ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி. இன்னைக்கு காலேஜுக்கு என்னடா குடுத்து அனுப்புறது பசங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறம்போது, டக்குனு ஒரு ஐடியா வந்தது. கார்ன் ரைஸ் வந்து முன்ன ஒரு நாள் செஞ்சு குடுத்துருந்தேன். டப்பால ஒரு பருக்க கூட இல்லாம காலி ஆயிடுச்சு. இந்த கார்ன் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாவும், அதே சமயத்தில சத்தாவும் நம்ம பண்ணி குடுக்கலாம் பசங்களுக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்ற மெத்தட்ல நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கோம். சின்னதா ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன தக்காளி, அப்புறம் 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கோம். நல்லா கார்ன் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு 1 கப் அளவு எடுத்திருக்கோம். இத வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கார்ன் ரைஸ்க்கு வந்து பூண்டு பற்கள் எடுத்து வச்சுட்டோம் பொடியா கட் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் கேப்சிகம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கார்னு. இப்போ வாணலியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பட்டர் போட்டாச்சு. இந்த பட்டர்ல வந்து நம்ம வந்து இந்த பூண்ட வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன வந்து இதோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறியே சாப்பிடாத நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியா பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து பிரியாணி மெத்தட்ல இருக்கிறதுனால கடகடன்னு சாப்பிட்டுருவாங்க. அதனால இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் சேர்றதுனால குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு காய்கறியா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த காய்கறியை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டுருக்கோம். இது குழைய வேண்டாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு இதுக்கு தேவையான அளவு நம்ம ரைஸ் எவ்வளோ கலக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கிற ஒரு வெஜிடபிள் சாதம், கார்ன் ரைஸ். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெர்ப்ஸ் இது வந்து போட்டிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட அந்த ஃபீல் வந்து பசங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த சாதத்தோடு நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பசங்க சாப்பிடும்போது லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இது வந்து ஹெர்ப்ஸ் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹெர்ப்ஸ் வந்து இந்த அளவு சேர்க்குறேன், ரொம்ப கம்மியாக. பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வெறுமையே நீங்கள் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு வந்து ஹெர்ப்ஸோட டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 80% வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரைஸை ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகு பொடி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் வந்து சாதம் சேர்க்குறேன். இதுக்குள்ள சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது ஒரு ஷைனிங்காக இது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த சாதம் வந்து இதோட ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கடைகளில் கிடைக்கிற கார்ன் ரைஸ் மாதிரியே இருக்கும். அது சாதம் மட்டும் கொஞ்சம் குழையாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆற வச்சு நீங்கள் வந்து டப்பாவில் பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க ஆற வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சுவையான கார்ன் வந்து ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொத்தமல்லி தழைகள் தூவலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.